ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இடியாப்பமும். இதுக்கு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரண நார்மலாக பச்சரிசி மாவு எடுத்தீங்கனாக்கா 1க்கு 1.5 தண்ணி போதும். இப்போ நான் எடுத்திருக்க பச்சரிசி மாவுக்கு எப்பயுமே 1க்கு 2 கப்பு தண்ணி தான் நான் ஊற்றுவேன். அந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா சில அரிசி மாவு தண்ணி இருக்கும், அதுக்காக பார்த்துட்டு 1 இல்லைன்னா 2 இதுதான் மேக்ஸிமம். நமக்கு தண்ணி 2 நிமிஷமாக நமக்கு நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்ப மாவுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன், அதில் மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. கை விட்டு கலராதீங்க. ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்பூன் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு வரும். நீங்கள் கை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே நம்ம கை வச்சு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இடியாப்ப உலக்கு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவி கொடுத்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான். எப்படின்னு இந்த மாதிரி பிகினஸ் கூட நல்லா இந்த மாதிரி இடியாப்பம் நல்லா சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாங்க. நம்ம இடியாப்பத்துக்கு வச்ச தண்ணியும் நல்லாவே கொதிச்சிருச்சு. இதில் இடியாப்பம் ரெடி இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு முட்டை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் வச்சுருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் வதக்கி விட்டுக்கோங்க. இடியாப்பம்னாலே நமக்கு தேங்காய் பால் தான் பெஸ்ட்டு. ஆனால் இருந்தாலும் நம்ம எப்படி ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த மாதிரி நம்ம முட்டை மசாலா செஞ்சு கொடுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லிப்பொடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 முட்டை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா திருப்பி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். முட்டை மசாலாவும் இடியாப்பவும் நல்லா ரெண்டுமே நல்லா
ரெண்டுமே கூட்டாக நல்லா பிசைஞ்சு பிடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி முட்டை நான்வெஜ் பிடிக்கிறவங்களுக்கு தேங்காய் பாலுக்கு பதில் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி சாப்பிட்டா இடியாப்ப ரெசிபி செய்யலாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.